எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. சிலுவை பாதை முன்னுரை. புனித யோசிப்பு உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையின் முதன்மை பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், குழந்தைகளை பெற்றெடுக்க காத்திருக்கும் அம்மாக்களின் பாதுகாவலர், பயணிகளின் பாதுகாவலர், தச்சு தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், கட்டிட பொறியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் நன்மரணத்தின் பாதுகாவலர் என்றெல்லாம் கொண்டாடப்படும் புனித யோசேப்பின் மனநிலையில் அவரின் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவின் திரு சிலுவை வேதனைகளை தியானிக்க முயற்சிப்பதன் முதல் முன்னெடுப்பே இச்சிறிய முயற்சி. புனித யோசேப்பை கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலராக அறிவித்த 150வது ஆண்டை 2021ஆம் ஆண்டை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யோசேப்பு ஆண்டாக அறிவித்து நாம் அனைவரும் அதை கொண்டாடி மகிழ்ந்தோம். தவக்கால நாட்களில் சிலுவைப்பாதை பக்தி முயற்சியை கடைபிடித்து தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் மாற்றம் காண நம் ஒவ்வொருவரையும் திரு அவை அழைக்கின்றது. சிலுவைப்பாதை வெறும் வெளிச்சடங்கு அல்ல, பரிதாபப்பட்டு கண்ணீர் வடிப்பதற்கான சம்பிரதாயமும் அல்ல. மாறாக நம் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும் இறைவனுடன் நம் உறவை புதுப்பித்து கொள்ளவும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஓர் அரிய வாய்ப்பு. புனித யோசேப்பின் மனநிலையில் இச்சிலுவை பாதை பயணத்தில் தியானிக்க முயற்சிப்போம். புனித யோசேப்பு தனது மதிப்பீடுகளான நெஞ்சுரம், அன்பு, கனிவு, இரக்கம், பொறுமை, நீதி, உண்மை, துணிவு, பணிவு போன்ற நற்பண்புகளால் உன்னத மனிதராக புனிதராக எவ்வாறு செயல்பட்டார் என்பதை சிந்திப்போம். நம்மை மீட்க சிலுவை சுமந்த தன் திருமகனின் ஆறாத துயரத்தையும் பாடுகளையும் அதனால் தான் அடைந்த உணர்வுகளையும் தனது இதய எண்ணங்களையும் சேர்த்து நம்மோடு பகிர்கின்றார் புனிதர் யோசேப்பு. நாம் மீட்படைய பரமனின் பாடுகளோடு நம்மை இணைத்து கொண்டு புனித யோசேப்பின் குரலுக்கு செவிமடுத்து பயணிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம்.
ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, நீதிமானின் மகனுக்கு அநீதியான அநியாயமான தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எந்த தந்தையாலும் அனுமதிக்க முடியாத ஒரு செயலை என் செல்ல மகனுக்கு செய்கிறார்கள். இறைமகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தை நான். நீதிமான், நேர்மையாளர் என போற்றப்படுபவன். கண்மயர்ந்து தூங்கும் வேளையில் கனவுகள் வழியாக இறை திருவுளத்தை அறிந்து இறைமகன் இயேசுவுக்கு நல்லதோர் தந்தையாக இருந்தவன். இதோ என் மகன் இயேசு கிறிஸ்து செய்யாத தவறுகளுக்காய் தண்டனை தீர்ப்பிடப்பட்டு விட்டான். தீர்ப்பிடாதே என்று சொன்னவரும் தீர்ப்பிட மாட்டேன் என்று சொன்னவருமான என் மகன் இப்போது குற்றவாளியாய் நிற்கிறார். அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூச்சலிட, அவர் ஒன்றும் பெரிய தவறு செய்யவில்லையே என்று பிலாத்து சொல்ல, இதயம் உள்ளவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று நெஞ்சு குளிர சந்தோஷப்பட்டேன். ஆனால் மக்களின் குரல் வலுக்க, தனது பதவி பறிபோகாமல் இருக்க மன்னன் எழுதிய மரண அறிக்கை பொய்யை நிஜமாக்கியது. என் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சது. என் கண்கள் குளமாய் மாறின. நான் யாரை பார்த்து அழுவேன்? பிலாத்துவை போல மனசாட்சியை கொன்று கோழி தீர்ப்பு அளிக்காதீர்கள். என் அன்பு மகனே, படைத்த பரமனின் திருவுளத்தை மௌனத்துடன் ஏற்றுக்கொண்டாயா? ஜெபம். நீதிமானாகிய புனித சூசேப்பரே, பல வேளைகளில் உண்மை என்ன என்பதை தெரிந்திருந்தும் நீதியின் பாதையில் நடக்க வழியிருந்தும் உண்மைக்கும் நீதிக்கும் எதிராக செயல்பட தள்ளப்பட்டிருக்கிறோம். அவ்வேளைகளில் உண்மை, நீதி ஆகிய விழுமியங்களுக்கு சாட்சியம் பகிர்ந்து துணிவோடு போராட உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. தட்சனின் மகனுக்கு கட்டை மர சிலுவை பரிசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காலாட்படையினர் கட்டை மர சிலுவையை என் கண்மணி தோளில் தடாலென
வேகமாக சுமத்தினார்கள். என் மகன் தள்ளாடி தடுமாறி வலியுடன் தோளில் தாங்கிக் கொண்டான். சிலுவையை சுமப்பதற்கு தன்னை முழு விருப்பத்துடன் ஒப்பு கொடுத்து விட்டான். என் தோளிலும் மார்பிலும் சீராட்டி வளர்த்த என் செல்ல மகன் வலியால் துடிக்க என் இதயம் சுக்கு நூறாய் நொறுங்கியது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் சுமை தாங்கியாய் இருப்பேன் என்றவரின் தோளில் பாரமான சிலுவை. அரசனாக்க விரும்பிய மக்கள் என் மகனை மரண கைதியாய் மாற்றிவிட்டார்களே. வலப்புறமும் இடப்புறமும் இடம் கேட்டவர்கள் எங்கே? உயிரையும் கொடுப்பேன் என்றவர் எங்கே? என் மகன் தோளில் சிலுவையுடன் தனித்து விடப்பட்டது ஏன்? ஐயோ, நான் சுமந்த பச்சை பிள்ளை சாவு மரத்தை சுமக்கிறானே. சகோதரனே, சகோதரியே, உன் சிலுவைகளையும் துணிவோடு சுமந்து என் மகனை பின் செல். மனிதனே, நீ புனிதனாவாய். ஜெபம். தச்சு தொழில் செய்து குடும்ப சுமைகளை தாங்கி பிடித்த புனித யோசேப்பே, எங்களுக்காக அன்போடு சிலுவை சுமந்த உம்மகனின் தியாகத்தை நாங்கள் மறக்காமல் எங்கள் சிலுவைகளை உம்மகனின் வல்லமையோடு சுமக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. வீழ்ந்து விட்டான் என் மகன் புழுதிக்குள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கரடு முரடான காட்டுப்பாதையில் உடல் எல்லாம் காயாத காயங்களுடன் குருதி சொட்ட சொட்ட சோகத்தோடு வலிகளோடு அளவுக்கு அதிகமான பாரத்தோடு சிலுவை மரம் தோளில் தாங்கியவனாய் தள்ளாடி தள்ளாடி நிலை தடுமாறி என் மகன் நடவாத மாட்டை அடித்து ஓட்டுவது போல் கசையால் அடித்து கேவலமாய் இழுக்கிறார்கள். என் கண்களில் மழைகள், நெஞ்சில் இடிகள். தடாலென ஒரு சத்தம். என் அன்பு மகன் சரிந்து விட்டான், புழுதிக்குள் விழுந்து விட்டான். குழந்தை பருவத்தில் கால் தடுக்கி விழுந்தாலும் பதறி தவித்து ஓடி வந்து தூக்கி மார்போடு அணைத்து கட்டி தழுவி முத்தமிட்டு உன் அழுகையை நிறுத்தினேனே அன்பு மகனே. இன்று உன்னை தேற்றுவார் யார்? தூக்கி நிறுத்துவார் யார்? விழுந்தவர்களை எல்லாம் எழ வைத்தாயே அன்று. உன் நிலை கண்டு அழுகிறேனே இன்று. மக்களே, என் தெய்வ மகன் புழுதியில் விழுந்தது கழுமரத்தின் பாரத்தினால் அல்ல, உங்கள் பாவத்தினால் என்பதை மறவாதீர்கள். வீழ்ந்தவன் வீழ்ந்தை கிடக்காமல் எழுந்து நடக்கிறான். ஒரு நாள் நீங்கள் எல்லாம் நல்லவர்களாய் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன். ஜெபம். இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த எம் தந்தை புனித யோசேப்பே, உம் மகன் விழுந்தார், ஆனால் எழுந்துவிட்டார். எங்கள் பாவங்களிலிருந்து எழுந்து தூய வாழ்வை தொடர்ந்திட வரம் தாரும். தந்தையே, பாவ சோதனைகளில் எங்களை காப்பாற்றி இரட்சிக்க உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
நான்காம் நிலை. லட்சிய தாயின் இரக்க பார்வை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனையனை தேடி தாய் ஓடுகிறாள். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தன் இரத்தத்தை பாலாக்கி ஊட்டியவள் தன் மகனின் இரத்தம் வீதி எங்கும் சிந்தியிருப்பதை பார்க்கிறாள். நெஞ்சம் பதபதைக்க தன் அன்பு பார்வையை மகன் மீது வைக்கிறாள். அன்பு மகனே, நானும் உன் அன்னை மரியாவும் உன்னை சீராட்டி தாளாட்டி ராஜாவை போல கண்ணின் மணியாக கருத்தாக வளர்த்தோமே. மகனே, இந்த கோலத்தில் உன்னை பார்க்கவா அன்பை கொட்டி வளர்த்தோம்? மகனின் அவல நிலையை கண்டு சத்தம் போட்டு அழ நினைத்தாலும் உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோன் வார்த்தைகள் அவளின் ஞாபகத்திற்கு வந்தன. என் மகனின் சாந்தமான கண்கள் அன்னையின் கண்களோடு சத்தமின்றி பேசின. என் மகன் சொன்னான், அம்மா அழாதே, மீட்பின் திட்டத்தில் உன் பங்கு பெரியது. என்னை பெற்றெடுக்க இந்த உலகம் உன்னை பேறு பெற்றவள் என போற்றுமே. என் மகனின் சலனமற்ற பார்வையில் பொருள் உணர்ந்தவராய் சென்று வா மகனே, வென்று வா என்று லட்சிய வேள்விக்கு அனுப்பி வைக்கிறாள். அமைதியான முறையில் என் மகன் இயேசுவை உற்று நோக்கி, உங்கள் மீட்புக்காக என் மகன் சிலுவை சுமந்து செல்வதை பார்க்கிறேன். இறைவனின் திட்டங்கள் மனித கண்களுக்கு புலப்படாதவை என்று எண்ணினாலும் கலங்கி நிற்கிறேன். ஜெபம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பே, அன்பு தாயின் அரவணைப்பில் ஆனந்தம் கண்ட உம்மகன் இயேசுவின் வழியில் இன்று வளர்த்த பெற்றோருக்கு ஆதரவு கொடுக்கவும் அவர்கள் நலனில் அக்கறை காட்டவும் உமது அருளை நாடி வரவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சிலுவைக்கு தோள் கொடுத்த தோழன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றாயே. இச்சுமையை இன்று யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்ற உன் பரிதாப நிலையை பார்க்கிறேன். வயிறார உண்டவர்களெல்லாம் எங்கே? அற்புதங்களை கண்டவர்களெல்லாம் எங்கே? ஏன் இந்த மனிதர்கள் சுயநலக்காரர்களாய் வாழ்கிறார்கள்? வன்முறையாளர்கள் மத்தியிலும் சில நன்முறையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை சீமோன் உணர்த்துகிறார். வயலில் வேலை செய்துவிட்டு களைப்போடு வந்த சீரேன் ஊரனாகிய சீமோனை வீரர்கள் வற்புறுத்திய போது முதலில் மறுத்து பின் என் மகனின் நிலையை கண்டு கருணையோடு தோள் கொடுக்கிறார். கசையடியால் காயங்களால் களைத்து நடை தடுமாறி வேதனையின் உச்சத்தில் இருந்த என் மகன் இயேசுவுக்கு சீமோனின் உதவி மிக பெரியது. முன்பின் அறிமுகமில்லாத மனிதர் யாராவது துன்பப்படுவதை பார்க்கும்போது கருணையோடு உதவி செய்ய முன்வந்தால் நீங்கள் இன்னொரு சீமோனே, என் மகன் இயேசுவின் சிலுவையின் பங்காளியே. பசியால் இருப்பவர்களை, ஆடையின்றி இருப்பவர்களை, தெருவோரம் சுரண்டு கிடப்பவர்களை
பார்க்கிற போதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இவர்களுக்கு செய்வதெல்லாம் என் மகன் இயேசுவுக்கே செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். பிறர் பாரங்களில் பங்கேற்க என் மகன் இயேசு உங்களை அழைக்கிறார். என் மகனின் குரலுக்கு செவி கொடுங்கள். ஜெபம். புனித யோசேப்பே, எங்கள் தந்தையே, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் திருப்பயணிகள். எங்களுடைய நலன், முன்னேற்றம், எதிர்காலம் என்று சுயநலமாய் வாழ்ந்து விடாமல் பிறருடைய மகிழ்ச்சி, உயர்வு, முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடும் உயர்ந்த இதயத்தை மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பெற்று தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வீர வேள்வியில் ஒரு வீரப்பெண். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரக்க குணம் கொண்ட இரக்கமற்றவர்கள் காரி உமிழ்ந்தால் முரட்டுத்தனமாக முள்முடி சூட்டி இரத்தம் கசிந்ததால் வியர்வையும் தூசியும் அவர் முகத்தை மூடிக்கொண்டதால் மனித சாயலே அவரிடம் இல்லை. என் அன்பு மகனே, உன் முகத்தில் ஒரு சிறு தூசி கூட படியாமல் உன் முகத்தை நான் துடைத்து சுத்தம் செய்து வைத்தேனே. எப்போதும் சாந்தமே உருவாக இருந்த உன் முகம் இப்போது களை இழந்து போய்விட்டதே. உன் முகம் கண்டு நான் பதறி போய்விட்டேன். உன் அன்பு முகம் துடைக்க யாரும் முன்வரவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் கலங்கி நின்றேன். என் மகனின் முகம் துடைக்க தானாய் தைரியமாய் ஓடி வருகிறாள் ஒரு வீர பெண் வெரோனிகா. படை வீரர்களை கண்டு பயம் இல்லை. யார் என்ன சொல்வார்கள், யார் என்ன செய்வார்கள் என்ற தயக்கம் இல்லை. அவள் பார்த்தது என் மகனின் களையிழந்த, சோர்வடைந்த, ஆனால் கனிவும் மனத்தாழ்ச்சியும் கொண்ட முகம் மட்டுமே. துணிவோடு ஒரு துணி கொண்டு என் மகனின் முகத்தை துடைக்கிறாள். அவளின் அன்பு இரக்க செயலாக வெளிப்பட்டது. அதன் பரிசுதான் இயேசுவின் முகம். உலகில் யார் முகத்தில் துயர் தெரிந்தாலும் அதை துடைக்க முற்படுபவர்கள் வெரோனிகா போன்று வரலாற்றில் இடம்பெறுவர். ஜெபம். அன்பு தந்தையே, புனித யோசேப்பே, இந்த உலகில் வெற்றி பெறும் வீர பிள்ளைகளின் முதல் கல்விக்கூடம் பெண்களே என்பதை ஏற்றுக்கொண்டு பெண்களின் உயர்ந்த குணங்களை மதித்து அவர்களை மகிழ்ச்சியாய் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இரண்டாம் முறை இடறி விழுந்த இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5000 பேருக்கு உணவளித்த வள்ளல், பிரபஞ்சத்தின் பொதுமொழியாம் பசியை உணர்ந்தவர் என் மகன் இயேசு கைது செய்யப்பட்டது முதல் இந்த தருணம் வரை அவருக்கு உணவு எதுவும் வழங்கப்படவில்லை. என் செல்ல மகனே, நான் தச்சு தொழில் செய்பவனாக இருந்தாலும் உனக்கும் உன் அன்னை மரியாவுக்கும்
உணவில் எந்த குறையும் வைக்கவில்லை. பசியால் காது பஞ்சடைக்க, கால்கள் தள்ளாட, உடல் நடுக்கம் காண, பேச முடியாமல் மூச்சிறைக்கிறான் என் செல்ல மகன். நோக்கத்தில் திண்ணமாய் துணிவுடன் இருந்தாலும் நிலை தடுமாறி இரண்டாம் முறை என் மகன் இயேசு இடறி விழுகிறான். பாரம் அதிகம், தூரம் தொலைவு, கால்கள் வலிக்கின்றன, முட்கள் குத்துகின்றன என எந்த சோதனைகளோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பயணம் தொடர்கின்றார் என் அன்பு மகன் இயேசு. மலைப்பகுதியில் சுற்றியவருக்கு தொடர் பயணம் புதிது அல்ல. உபவாசத்திலும் தனிமையிலும் தன்னிலை ஒருத்து தேர்ந்தெடுத்த போராளியாய் பயிற்சி பெற்றவர்க்கு ஒவ்வொரு வீழ்ச்சியும் சோதனையின் ஆய்வுக்கூடம். விழுவது எழுவதற்கே என்பதை உணர்த்தவே விழுந்தார் என் அன்பு மகன் இயேசு. ஜெபம். அமைதியின் நாயகரான புனித யோசேப்பே, பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, துன்பத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து எத்தனையோ பேருக்கு விடுதலை வாழ்வு அளித்த உம் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கும் பாவங்களிலிருந்தும், பாவத்தின் காரணங்களிலிருந்தும், பாவ சூழல்களிலிருந்தும் விடுதலை வாழ்வு பெற்று தந்து கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வரம் கேட்டு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. ஆறுதல் பெறும் எருசலேம் நகர் அபலை பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அற்புதங்கள் செய்தவரை அயோக்கியனாக மக்களால் பார்க்க முடியவில்லை. அதிசயங்கள் செய்தவரை வலுவிழந்த அப்பிராணியாக அவர்களால் ஏற்க முடியவில்லை. எருசலேமுக்காக மனம் நொந்து அழுத என் மகனை, பிறரை வாழ வைக்கவே துடித்த என் மகனை, லாசருக்காக அழுத என் மகனை, நொறுங்குண்டவராய் பார சிலுவை சுமந்தவராய் நடை தள்ளாடி நடந்து வருவதை பார்த்த எருசலேம் நகரத்து பெண்கள் வாய்விட்டு கதறி அழுகிறார்கள். அவர்கள் வாழ்வு பெற வழி சொல்கிறார் என் மகன். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார் உலக இரட்சகர். இறைமகன் இயேசு எல்லாவற்றிலும் வித்தியாசமானவர். தனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களுக்கு இவர் ஆறுதல் சொல்கிறார். ஆறுதல் தேடுவது மனித பண்பு. ஆனால் எல்லா சூழல்களிலும் ஆறுதல் அளிப்பது இறை மாண்பு என்று சுட்டி காட்டிவிடுகிறார். பணம் பணம் என்று எப்படியும் பணம் சம்பாதிக்கும் உங்கள் பேராசைக்காக அழுங்கள். பெற்றோர் உழைத்து சேர்த்த பணத்தை வீணாக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்காய் அழுங்கள். குழந்தைகள் மனதில் வக்கிரம் வளரவும் அறநெறி தவறிடவும் வழிகாட்டும் உங்கள் கலாச்சாரத்திற்காக அழுங்கள். ஊனமுற்ற மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை கடவுளின் சார்பாய் சுமைகளாய் வெறுக்கிறீர்களே, அதற்காக அழுங்கள். கடவுளை நினைக்காமலும் கோவிலுக்கு செல்லாமலும் மிருகமாக வாழும் நிலைக்காக அழுங்கள். மனித இதயத்தின் ஆழமான அன்பை மற்றும் இயலாமையை வெளிக்காட்டும் அமைதியின் அடையாளங்களே கண்ணீர் துளிகள். கடவுள் முன் வருந்தி விழும் உண்மையான கண்ணீர் துளி புனிதமான தீர்த்தம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜெபம். அருள்மிக பெற்ற மரியாயின் கணவரே புனித யோசேப்பே,
வாழ்வின் பல நேரங்களில் எங்களின் குறைகளை தெரியாமல் பிறரின் குறைகளை நினைத்து வருத்தப்பட்டு வாழ்கின்றோம். ஊருக்கெல்லாம் ஒளியேற்ற நினைத்து இருட்டினுள்ளே நாங்கள் கிடக்கின்றோம். எங்கள் இதயங்களில் உம் திருமகனின் ஒளி விளக்கை ஒளிரச் செய்யும் புனித தந்தை யோசேப்பே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. 3ஆம் முறை முகம் குப்புற விழும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடை வந்தாலும் தடைப்படாத பயணத்தில் சிலுவை மட்டுமல்ல, தற்போது உடலே பாரமாகி போய்விட்டது. தேகத்தின் சோர்வை சொல்ல விழிகளுக்கு கூட திராணி இல்லை. கொலைக்களம் கண்ணுக்கு எட்டிய தூரம்தான். முடிவை நெருங்கிய என் மகன் அதற்குள்ளே முடியாமல் விழுகின்றான். உண்மையை தவிர வேறொதற்கும் அஞ்சாத என் மகன் புழுதிக்குள் புதைந்து கிடப்பது உண்மைதான். கொலையற்ற அரசியல், உழைப்பற்ற செல்வம், மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, மண்பாடற்ற கல்வி, நெறியற்ற வாணிபம், மனிதாபிமானமற்ற அறிவியல், தியாகமற்ற வழிபாடு, இவைகளாலே என் மகன் 3ஆம் முறை விழுகிறார். நம் வாழ்வில் வரும் மேடு பள்ளங்கள், துன்பங்கள், சோதனைகள், வறுமை, பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இனிமேல் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது என்று தன்னம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்க்கை நடத்துகிறோம். விழுவதும் மீண்டும் வீரமுடன் எழுவதும் போராட்ட வாழ்வின் ரகசியம். எனவே சிந்திக்கும் தடைகள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக்காமல் புது வாழ்வு வாழ இயேசுவோடு புறப்படுவோம். ஜெபம். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பே, உம் மகன் இயேசு நேசித்த மனிதர்களாகிய நாங்கள் அவரது தியாகங்களை எல்லாம் துச்சமாக நினைத்து வாழ்ந்த தருணங்களுக்காக வெட்கப்படுகின்றோம். அன்பு தந்தையே, இந்த பாவ வாழ்வில் மீண்டும் மீண்டும் விழாமல் எங்களை காப்பாற்ற உம் மகன் இயேசுவிடம் பரிந்து பேசும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. செம்மறியாடு தோல் உரிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிறு வலியை கூட நம்மால் பொறுக்க முடிவதில்லை. கை கால்களில் ஒரு சிறு அடிபட்டாலும் மருத்துவமனைக்கு ஓடுகிறோம். மருத்துவர் போடும் ஊசிக்கு ஐயோ வலி என கத்துகிறோம். கற்றூனில் கட்டி சாட்டையால் அடித்தது, முள்முடியை அழுத்தி தலையில் சூட்டியது, பாதையெல்லாம் அடிக்க அடிக்க கண் திறந்த காயங்கள், கீழே விழுந்ததால் ஏற்பட்ட புண்கள், இவை அனைத்தும் ஆடையோடு தசையை சேர்த்திருக்க ஆடையை தசையோடு தோளோடும் எப்படி பிரித்து உரித்து எடுக்கிறார்கள் பாருங்கள். உங்களிடம் யாராவது ஒரு ஆடையை கேட்டால் இன்னொன்றையும் சேர்த்து கொடுங்கள் என்று சொன்ன புண்ணியவானை அம்மனமாக்கி கேவலப்படுத்துகிறது இந்த மானுடம். குற்றுயிராய், நிர்கதியாய், நிராயுத பாணியாய்,
களங்கமில்லா கடவுள் கலங்கி தவிக்கிறார். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா என்று கேட்டவர் ஆடையின்றி நிற்கிறார். என் ஆடைகளை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்ற இறைவாக்கும் நிறைவேறிவிட்டது. அசிங்கத்திலும் அசிங்கம் ஆடை களையப்படுவதுதான். மனித நேயமற்றவர்கள் அதையும் செய்து என் மகனை அசிங்கப்படுத்தி விட்டார்கள். என் மகனே, உன்னை சீராட்டி விதவிதமான ஆடைகள் அணிந்து அழகு பார்த்தேனே, இன்று இந்த கோலத்தில் உன்னை கண்டு வாயடைத்து நிற்கின்றேன். ஜெபம். தியாகத்தின் தந்தையே புனித யோசேப்பே, உம் அன்பு மகன் இயேசு ஆடை இழந்தது எங்களுக்காக, அவமானத்தை ஏற்றுக்கொண்டது எங்களுக்காக, அவமானமான சின்னமாய் நின்றது எங்களுக்காக, உருக்குலைந்து ஒளி இழந்தது எங்களுக்காக. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி வாழ உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. ஆணிகளை தாண்டிய தச்சன் மகனின் அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு ஆகிய நான் ஒரு தச்சு தொழிலாளி. மரக்கட்டை, ஆணி, சுத்தியல் இவைகளையெல்லாம் எனது தச்சு தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள். இந்த கருவிகள் இல்லாமல் தச்சு தொழில் செய்ய முடியுமா? மரங்களை இணைக்க ஆணிகளை சுத்தியால் அடிப்பதுதான் தச்சு தொழிலின் முதன்மையான வேலை. ஆனால் இங்கே மரத்தோடு மனிதனை இணைக்க ஆணிகளையும் சுத்தியலையும் பயன்படுத்தும் வித்தியாசமான தச்சு தொழிலை நான் பார்க்கின்றேன். தச்சு பட்டறை அல்ல இது, மாறாக இது கல்வாரி பட்டறை. இந்த கல்வாரி பட்டறையிலே என் மகனை உயிரோடு துடி துடிக்க மல்லாக்க சிலுவையின் மீது படுக்க வைத்தனர். என் மகன் சுமந்த சிலுவை இப்போது என் மகனை சுமக்கிறது. அவரது கால்களும் கைகளும் விரைத்து நிற்க, நரம்புகள் புதைத்து கொண்டு வெளியே வர துடிக்க, மிருகத்தனமாய் அவரது கைகளையும் இழுத்து அழுத்தி பிடித்து கூரிய நீண்ட ஆணிகளால் துளையிட்டு சிலுவை மரத்தோடு அவரை இணைக்கிறார்கள். என்ன கொடுமை, என்ன கொடுமை! ஆனால் என் மகனோ இடது கையில் துடி துடிக்க ஆணிகள் அறையப்பட்டவுடன் துடித்து கொதித்து எழாமல் வலது கையையும் கால்களையும் அறைய உடன்படுகிறார். அரைந்து அரைந்தே கொடுமைப்படுத்தும் மனிதா, உனக்கு இரக்கமே இல்லையா? என் அன்பு மகனே, நீ குழந்தையாக இருந்தபோது உன் உடலில் ஓர் ஆணி கூட குத்தாமல் பார்த்து கொண்டேனே. என் தச்சு தொழிலில் எனக்கு உதவி செய்த போது கூட ஆணிகளை இலாபமாக கையாண்டாயே கண்மணி. இன்று உன்னை 3 ஆணிக்குள் முடக்கிவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை ஆணிகளுக்குள் முடக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஜெபம். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பே, உலகையும் உலகிலுள்ள அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் உம் மகன் 3 ஆணிகளில் முடங்கி வேதனைப்பட்டது எங்கள் மீட்பிற்காகவே என்பதை உணர்ந்து வாழ உம் மகனிடமிருந்து மன வலிமையை எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. உயிரையும் கொடுத்தார், மனிதரை காத்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் தச்சன், என் மகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தை. எனவே தச்சனின் மகன் என என் மகன் அழைக்கப்பட்டவன். அவரது சாவு சிலுவை மரத்தில் நடக்க வேண்டியது இறைவனின் திருவுளம். அரசியல் சாவு என்றாலும் இறை தந்தையின் மீட்பு திட்டம் என்பதால் தன் தந்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தவராய் அனைத்தையும் நிறைவேற்றியவராக எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அந்தரத்தில் சிலுவை மரத்தில் பிற்பகல் 3 மணிக்கு உயிர் விடுகிறார். சூழ்ந்து நின்ற படை வீரர்கள் கொக்கரிக்கின்றனர். சிலுவையும் ஆணிகளும் என் மகனை கொல்லவில்லை. மனிதர்களின் தீச்செயலே அவரை சாகடித்தது. ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிகிறது. நிலம் குலுங்கி நடுங்குகிறது. கல்லறைகள் திறக்கின்றன. தந்தாய், உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று மனித வடிவான இயேசு இறை தந்தையிடம் தன் ஆவியை வழங்குகிறார். உயிர் விடும் தருவாயிலும் கூட தம்மை துன்புறுத்தியவர்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றார். நான் என் மகனிடம் ஒப்படைத்த அன்னை மரியாவை பத்திரமாய் அன்பு சீடரின் கையில் ஒப்படைக்கின்றார். இயேசுவின் லட்சிய பாதையினை வாழ்க்கை பாதையாக பின்பற்ற முன் வந்துள்ள நாம் நீதியும் நேர்மையும் நிறைந்த சமுதாய வாழ்வுக்காக நம்மை பலியாக்குவோம். ஜெபம். நல் மரணத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற உம் திருமகனின் தன்னலமற்ற தியாக பலிதான் எங்களுக்கு விண்ணக வாயில்களை திறந்துவிட்டது. எங்கள் பின்வரும் சந்ததியினருக்கு விட்டு செல்ல கூடிய சீரிய நல்ல வாழ்க்கை வாழ்ந்திட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில். 13ஆம் நிலை. தாயின் மடியில் சேயின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய்மடி சுகமானதுதான். ஆனால் கனவுகளோடு வளர்த்த என் பிள்ளையை பிணமாய் அல்லவா மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். என் உள்ளம் பதைக்கிறது. உடம்பெல்லாம் நடுநடுங்குகிறது. என் மகனை மடியில் தாங்கி மரியா வாய்விட்டு அழுகிறார். மகன் இறந்து விட்டானே என்று அல்ல, என் மகனின் சாவு இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லையே என்றுதான் அழுகிறாள். தாய் உயிரோடு இருக்க மகன் இறக்கும் கொடுமையை காண என் இதயம் வெடித்து சிதறுகிறது. பெற்றோர்களின் ஈம சடங்கிற்கு பிள்ளைகள் போவார்கள். ஐயோ, ஆனால் இங்கே தன் பிள்ளையின் ஈம சடங்கை தாய் மரியாளே நடத்துகிறாள். நான் முத்தங்கள் கொடுத்த முகத்தில் காயங்கள், நான் சீவி சிங்காரித்து பொன்முடி வைத்த தலையில் முள்முடி கிரீடம், என் பாச மகனின் இதயத்தில் ஈட்டி, குளமாகி போன என் கண்கள், ஏன் ஏன் என்ற கேள்விகளோடு என் மகனின் இறப்பு இன்னும் மக்களை மாற்றவில்லையே.
என மரியா அழுகிறாள். நானும் அழுகிறேன். என் மகன் இயேசுவின் போதனைகளை கேட்ட மக்கள் எங்கே? புதுமைகளை பார்த்த மக்கள் எங்கே? அவருடைய அன்பு சீடர்கள் எங்கே? தாயை விட மேலாக அன்பு செய்யும் தெய்வம் தாயின் மடியில் உயிரற்ற உடலாக. ஜெபம். மரியின் கணவரே, புனித சூசேப்பரே, உம் மகன் இறந்து கிடந்த நிலையிலும் அவரை மடியில் வைத்து அரவணைத்த மரியாவைப் போல் வீழ்ந்து கிடக்கும் எங்கள் உறவுகளுக்கு ஆறுதலாய் ஆதரவாய் உதவிக்கரம் நீட்டும் நல் மனத்தினை எங்களுக்கு அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. அடுத்தவர் கல்லறையில் அடக்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறிய என் மகனின் வார்த்தைகளின் செய்தி எல்லாம் இனிமேல்தான் தொடங்கப் போகிறது என்ற மறைமுக செய்திதான். நரிகளுக்கு வலை உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றார் இயேசு. அதுபோன்று தனக்கென்று தலை சாய்க்கவும் இடமில்லாது மற்றொருவரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். மக்கள் பரிதாபப்படுகிறார்கள். பாவம், கடைசியில் ஒரு சொந்த கல்லறை கூட இல்லை, ஓர் இறுதி ஊர்வலம் இல்லை, மாலை இல்லை, மலர் வளையம் இல்லை, மரியாதை செய்வோர் யாரும் இல்லை. ஐயோ பாவம் என பேசி கொள்கிறார்கள். பிள்ளைகளே, என் மகன் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான். அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மன்னன். வார்த்தையே மனுருவாகி மனிதனின் உள்மனதில் வாழும் உண்மையான தெய்வம். நீங்கள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு உங்கள் மீது வைத்துள்ள அன்பினால் என் மகன் இயேசு ஒரே ஒரு முறை இறந்துவிட்டான். இறந்த பின் உயிர்ப்பு உண்டு என்பதை மெய்யாக்க இறப்பு தான் விண்ணகத்தின் நுழைவாயில். விண்ணகமே நமது தாய்நாடு. பாவிகளை மன்னிப்பதற்காக பந்தியில் அவர்களோடு அமர்ந்ததற்காக, சக்கேயு போன்ற நல் உள்ளங்களோடு நட்பு கொண்டதற்காக, பெண்களை சமமாக நடத்தியதற்காக, பாலை நிலத்தில் மக்களை நல்வழிப்படுத்தியதற்காக, பால்வெளியில் உணவு பகிர்ந்ததற்காக, நோய்களை குணமாக்கியதற்காக என் மகனை ஆளும் வர்க்கம் கொன்று போட்டது. நம் பாவங்களுக்கு, சுயநலத்திற்கு, பகைக்கு, பிரிவினைக்கு, சாதிக்கு, பாரபட்சத்திற்கு, பதவி ஆசைக்கு புதைக்கப்பட்டால்தான் சமத்துவ சமுதாயம் பிறக்க முடியும். ஜெபம். இறை திருவுளம் அறிந்த புனித யோசேப்பே, இறை ஆட்சி இவ்வுலகில் வளர்ந்து தலைத்திட நாங்கள் பணி செய்து வாழ்ந்திடவும், குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பும் அமைதியும் நிறைந்த புதிய சமுதாயம் படைத்திடவும் உம் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். என் அன்பு மக்களே, என் மகனை எனக்கு நன்றாக தெரியும். என் அன்புக்குரிய மரியாவின் பணிக்குடத்தில் கருவாய் உருவான நாள் முதல் எனக்கு அவனை நன்றாக தெரியும்.
மரியா கருவுற்ற நிலையில் என் மகனை பணிக்குடத்தில் சுமந்தவளாய் தம் உறவினரான எலிசபெத்தை வாழ்த்த சென்ற போதும் அவளோடு 3 மாத கால அளவும் தங்கி அவளுக்கு பணிவிடை செய்த போதும் கன்னி மரியாவின் கருவில் இருந்த என் மகன் இயேசுவை எனக்கு நன்றாக தெரியும். என் மூதாதையரான தாவீதின் ஊருக்கு பெயர் பதிவு செய்து கொள்ள பெத்லகேமுக்கு நிறை மாத குழந்தையாய் இருந்த என் மகன் இயேசுவை எனக்கு நன்றாக தெரியும். என் மனைவிக்கு பிள்ளையை பெற்றெடுக்கும் நேரம் வந்தபோது உடனிருந்து பத்திரமாய் பிரசவம் பார்த்து என் மகனை பெற்றெடுத்த நாள் முதல் நான் தான் என் மகனுக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுப்பேன். குழந்தையாய் என் தோளில்தான் படுத்திருப்பான். என் கைகளை பற்றி கொண்டுதான் படுத்துறங்குவான். நான் தான் உணவு ஊட்டுவேன். அவனுக்குரிய சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுப்பது எனக்கும் மிகவும் பிடித்த ஒன்று. உண்மையை சொல்லட்டுமா, நான் என்றால் அவனுக்கு அதிகம் பிரியம். என்னோடுதான் அதிக நேரம் செலவிடுவான். அவனை மகிழ்விக்க அவனோடுதான் அதிக நேரம் விளையாடுவேன். என்னுடன் இருப்பதில் என் மகனுக்கு அலாதி இன்பம். நான் செய்த தச்சு தொழில்தான் அவனுக்கும் பிரியம். என்னிடமிருந்து மிக நேர்த்தியாக தச்சு தொழிலை கற்றுக்கொண்டான். நாங்கள் மூவரும் இருந்த குட்டி குடும்பத்தின் வருமானத்தில் என் மகனின் பங்களிப்பு ஏராளம். எனக்கு பின் என் மரியாளை மிக மிக பத்திரமாய் பார்த்து கொண்டதும் என் மகன் இயேசுதான். என் கைகளில் தவழ்ந்த, என் தோளில் சுமந்த, என் மார்பில் போட்டு கொஞ்சிய என் மகன் இயேசு என்ன செய்தார் என்பதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை தந்து என் செல்ல மகனை காயப்படுத்தியுள்ளீர்கள். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும் தானே வந்தார். அதனை தானே ஊர்கள் தோறும் தொழுகை கூடங்களிலும் செய்தார். ஓய்வு நாள் என்றும் பாராமல் ஓயாமல் நற்பணிகள் தானே செய்தார். இதற்காகவா என் மகனை கைது செய்தீர்கள்? விசாரணைக்கு உட்படுத்தினீர்கள், இகழ்ந்தீர்கள், இழுத்து சென்றீர்கள், இழிவுபடுத்தினீர்கள், முள்முடியை சுமத்தி ஏளனம் செய்தீர்கள், புறக்கணித்தீர்கள், புரளி பேசினீர்கள், வேதனையுற செய்தீர்கள், நொறுக்குனீர்கள், கசையால் தண்டித்தீர்கள், பழிகளை சுமத்தினீர்கள், பாரமான சிலுவையை சுமந்திட செய்தீர்கள், நயப்படுத்தீர்கள், இறுதியாய் ஊருக்கு வெளியே கூட்டிச் சென்று சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஒருவேளை என் மகன் தாங்கிக் கொண்ட இவ்வளவு வேதனைகளையும் நான் பார்த்தால் என்னால் தாங்கிட முடியாது என்பதற்காகத்தான் என்னை முதலில் கடவுள் அழைத்து கொண்டார் போலும். என் அன்பு மக்களே, ஒன்றை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என் மகனின் பாடுகள், துன்பங்கள், வேதனை, சிலுவை சாவு எல்லாமே உங்களுக்கும் உங்களின் மீட்புக்கும் தான் என்பதை மட்டும் மறவாதீர்கள். என் மகனை போன்று அடுத்தவர் வாழ்வதற்கு எதையும் செய்திட முன்வாருங்கள். நேரம் காலம் பார்க்காதீர்கள். நன்மைகள் செய்யும் காலம் எல்லாம் நல்ல நேரங்களே. அடுத்தவர் வழியை தன் வழியாய் உணர்வது ஒரு பெரும் பேறு. அடுத்தவருக்கு ஓடி சென்று உதவுவது கடவுளின் செயல். இரக்கம் காட்டுவதும் பரிவு கொள்வதும் கடவுளை வெளிப்படுத்தும் தருணங்கள். சிலுவை பாரமாய் தோன்றலாம், ஆனால் அதை அடுத்தவரின் நலனுக்கு என்று எண்ணிடும் போது நீங்களும் என் மகன் போன்றவர்களே. ஜெபிப்போமாக. இயேசுவே, என் அன்பு மகனே, உனது இந்த பாடுகள், துன்பம் மற்றும் மரணம் மனிதரின் மீட்புக்காகவும் உலகின் மீட்புக்காகவும் ஆனது என்பதை மக்கள் அனைவரும் உணர்ந்திட செய்யும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற
உமது போதனையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி அருளும். உம்மில் நம்பிக்கை கொள்வதும் நீரே ஆண்டவர் என்பதை அறிக்கையிடுவதிலுமே நிலை வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்திட செய்தருளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தை இணைந்து சொல்வோம். இயேசுவின் நேச இருதயமே, உம் திரு இருதயத்தின் அருட்சுடர் ஒளியிலிருந்து என் விசுவாச ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன். ஓ மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர். ஓ கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே, எங்கள் நினைவுகளை கவனியும். ஓ ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே, எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும். ஓ கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே, சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும். ஓ இயேசு இரட்சகரின் பரிசுத்த சிலுவையே, எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஓ எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே, எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும். ஓ சிலுவையில் அறையுண்ட நசரேயனாகிய இயேசு நாதரே, எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் வையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தெழுதலினாலும் தெய்வத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர். மெய்யாகவே நீர் பிறந்த 13ஆம் நாள் 3 ராஜாக்களால் தூபம், பொன், வெள்ளி போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர். பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டு நிக்கோதேமு, சூசை என்னும் பக்தர்களால் சிலுவை நின்று இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர். மெய்யாகவே நீர் மோட்சத்திற்கு எழுந்தருளினீர். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையானது எங்களை சத்துருக்களுடைய வஞ்சனைகளினின்றும் இப்போதும் எப்போதும் காப்பாற்றும். ஓ ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது கிருபையாயிரும். புனித மரியாயே, புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஓ கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பாடுகளின் வழியாய் இந்த பாவ உலகத்தினின்று உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே. அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்வில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண் கொண்டு பாரும். எங்கள் பாடுகளை யாதொரு பழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும். உமது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எங்களை தப்புவியும். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடினாலே இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளீர் என்று உறுதியாக நம்புகிறோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.